அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை பொழுதில் ஆறுதல் வார்த்தை மூலமாக உங்களோடு கூட இடைப்படுவதில் பெருத்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் 1 பேதுரு 2வது அதிகாரம் 20-21 வசனத்தை நாம் வாசிப்போம். நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடு சகித்தால் அதனாலே என்ன கீர்த்தி உண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பதாக பிரீதியாயிருக்கும். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிசுவடுகளை தொடர்ந்து வரும்படி அவர் உங்களுக்கு மாதிரியை பின் வைத்து போனார். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனங்களே, ஏதாகிலும் சிறு சிறு தவறுகளை நமக்கு தெரிந்தோ தெரியாமலோ செய்துவிட்டு அதற்கான தண்டனையை அனுபவிக்கும் போது, அதற்கான ஏச்சு பேச்சுகளை அனுபவிக்கும் போது அதிலே ஒரு கீர்த்தியும் இல்லை. ஆனால் நாம் செய்யாத ஒரு தவறை நம் மீது போட்டு, நாம் செய்யாத தவறுக்காக அல்லது நாம் மற்றவர்களுக்கு நன்மையே செய்திருக்கிறோம், அவர்கள் நாம் செய்த நன்மையை புரிந்து கொள்ளாமல் நமக்கு எதிராக செயல்பட்டு நம்மை மற்றவர்கள் முன்பதாக கேவலப்படுத்தி பேசும்போது நாம் பொறுமையோடு சகித்து கொண்டிருந்தால் அது தேவனுக்கு முன்பதாக பிரியமான ஒரு காரியம். நமக்கு முன்பதாக இயேசுவானவர் அப்படி பிலாத்தின் முன்பதாக நிறுத்தி குற்றம் சாட்டுகிறார்கள். அவர் வாயை திறக்கவில்லை. அந்த குற்றமெல்லாம் ஒத்துக்கொள்ளுகிறீரா என்று கேட்டும்போது ஆண்டவர் வாயை திறக்கவில்லை. சிலுவையிலே போட்டு போர் சேவர்கள் அந்த அடி அடிக்கிறார்கள். அந்த இடத்திலும் ஆண்டவர் ஒரு பேச்சும் பேசாமல் அமைதியாக இருந்தார். அநேகர் கேவலமான வார்த்தைகளோடு கூட அவரை திட்டுகிறார்கள். ஆனாலும் ஆண்டவர் வாயை திறக்கவில்லை. வேதம் சொல்கிறது, தன்னை மயிர் கத்திருக்கிறவனுக்கு முன்பதாக வாய் திறவாதிருக்கிற ஆட்டுக்குட்டியைப் போல அவர் அமைதியாக வாய் திறவாமல் இருந்தார். அவரை போல பொறுமையை நாம் கையாண்டு கொள்ளும் பொழுது நாட்கள் ஒன்று வரும், அன்றைக்கு நாம் எந்த இடத்துல தலை குனிந்தோமோ, எந்த இடத்துல நம்மை பாடுபடுத்தினார்களோ அதே இடத்துல ஆண்டவர் நம்மை உயர்த்துவார். நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த வாழ்க்கையில், நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த ஊழியத்தில் கிறிஸ்துவை நோக்கி பார்த்து கொண்டு, நமக்கு முன்பதாக இருக்கிற மேகம் போன்ற திரளான சாட்சிகளை நோக்கி பார்த்து கொண்டு நாம் பொறுமையோடு ஓடிக்கொண்டிருந்தால் ஆண்டவர் நாள் ஒன்று வரும்போது நிச்சயம் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துவார் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஆகையினால நமக்கு கொடுத்திருக்கிற ஓட்டத்தை நாம் விட்டு விலகாதபடிக்கு இந்த ஓட்டத்தில் எல்லா துன்பங்களையும் கஷ்டங்களையும் சகித்து கொண்டு பொறுமையோடு ஓடுவோம். கர்த்தர் நிச்சயமாக நாள் ஒன்று வரும்போது அவர் நமக்கான நீதியை ஆண்டவர் நமக்கு நிலைநாட்டுவார். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.